வணக்கம். என் பேர் டாக்டர் அனந்த கிருஷ்ணன் சிவராமன், கியூரி ஹாஸ்பிட்டல். இன்னைக்கு நம்ம ப்ராஸ்டேட் கேன்சர் பற்றி பேச போகிறோம். ப்ராஸ்டேட்னா என்னன்னு தெரியும் இல்லையா எல்லாருக்கும். ப்ராஸ்டேட்னா ஒரு சின்ன சுரபி, ஒரு கிளாண்ட். அது ப்ராஸ்டேட்ங்கிறது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிறுநீர் பையிலிருந்து சிறுநீர் குழாய் வெளில வருது, சிறுநீர் தாரைன்னு சொல்லுவோம். அதை சுற்றி இருக்கிறது பேர் தான் ப்ராஸ்டேட். இப்போ அதில் கேன்சர் வர்றது ரொம்ப காமன். கேன்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உடம்புல நிறைய அணுக்கள் இருக்கு இல்லையா, அந்த அணுக்கள்லாம் பிறந்து மல்டிப்ளை ஆகி அப்புறம் இறந்துடும். சில அணுக்கள் இறக்க மறந்துருச்சுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கன்சிஸ்டண்டாக வளர்ந்துகிட்டே இருக்கும். அது பேர் தான் கேன்சர். ஸோ இப்போ இது ப்ராஸ்டேட்ல வந்ததுன்னா அது ப்ராஸ்டேட் கேன்சர் பேர். இது யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயசு ஜாஸ்தி ஆக ஆக அந்த மக்களுக்கெல்லாம் வரும். இப்போ 45-50 வயசுல இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்லோவா இன்சிடென்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டே போகும். 45ல 50ல 60ல 65 70 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் ப்ராஸ்டேட் கேன்சர் வரது. ரெண்டாவது, நம்ம அப்பாவுக்கு இருந்தது, சித்தப்பாவுக்கு இருந்தது அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் ஜாஸ்தி ஃப்ரீக்வன்சியில் வரும். அதாவது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி இன்சிடென்ஸ். இப்போ அப்பாவுக்கு இருந்ததுன்னா டபுள் த ரிஸ்க் இருக்கும். சித்தப்பாவுக்கும் அப்பாவுக்கும் இருந்ததுன்னா 10 மடங்கு ரிஸ்க் ஜாஸ்தி. ஸோ அதனால அவங்கெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் ப்ராஸ்டேட் கேன்சர். மூணாவது, இது எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சிம்டம்ஸ். பேஷண்ட்டுக்கு சிம்டம்ஸ் வரும், அதை வச்சு யூராலஜிஸ்ட் கிட்ட போவாங்க. யூராலஜிஸ்ட் பேஷண்ட் எக்ஸாமின் பண்ணி பார்த்து இந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் எக்ஸாமின் பண்ணி பார்த்தாங்கன்னா பின்புறமா, அதாவது ஆசன வாயில கை வச்சு எக்ஸாமின் பண்றது தான் ப்ராஸ்டேட் எக்ஸாமினேஷன் பேரு. அப்படி பண்ணி பார்த்தோன்னா ப்ராஸ்டேட்ல பிரச்சனை இருக்கிறது தெரிஞ்சிடும். ரெண்டாவது, இந்த சிம்டம்ஸ் வேற என்ன வரும் பார்த்தீங்கன்னா, அடிக்கடி யூரின் போகிறதோ, இல்லை யூரின் முக்கி போகிறதோ, இல்லை யூரின்ல எரிச்சல் இருக்கோ, நைட் எல்லாம் எந்திரிச்சு யூரின் போகிறாங்களோ, அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்ததுன்னா ப்ராஸ்டேட்ல பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ப்ராஸ்டேட் கேன்சர்னு அர்த்தம் இல்லை, இப்போ ப்ராஸ்டேட்ல பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஸோ கண்டிப்பாக யூராலஜிஸ்ட் போய் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி ப்ரொசீட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. மூணாவது, ஒரு பிளட் டெஸ்ட். இந்த PSA அப்படிங்கிற ஒரு பிளட் டெஸ்ட் இருக்கு. அது ப்ராஸ்டேட் ஸ்பெசிபிக் ஆன்டிஜன் பேரு. அது இப்பெல்லாம் நிறைய மாஸ்டர் செக்அப்ல பண்றாங்க. ரொம்ப ஒன்றும் விலை ஜாஸ்தி இல்லை அந்த டெஸ்ட் பண்றதுக்கு. அந்த டெஸ்ட்டை பண்ணினோம்னா ப்ராஸ்டேட்ல ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். ஸோ நார்மல் வேல்யூ 4ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, அதுக்கு மேலே இருந்தது அப்படின்னா ப்ராஸ்டேட் கேன்சர் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த PSA அப்புறம் சிம்டம்ஸ் அப்படின்னு வச்சு யூராலஜிஸ்ட பார்த்தீங்கன்னா ப்ராஸ்டேட்ல பிரச்சனை இருக்கா இல்லையான்னு சொல்லிடுவாங்க. ரெண்டாவது, இது கேன்சரா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பயாப்சி பண்ணி பார்க்கணும். முன்னெல்லாம் நேரடியாக கொண்டு போய் பயாப்சிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஸ்டேட்ல ஒரு சின்னதாக சதை எடுத்து அதை மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்து அதுல கேன்சர் இருக்கா இல்லையான்னு சொல்றது. பட் இப்போல்லாம் என்ன பண்றோம்னா, ஒரு ஸ்டெப் முன்னாடி MRI டெஸ்ட்னு ஒன்று பண்றாங்க. MRI டெஸ்ட்ங்கிறது நம்ம ப்ராஸ்டேட்டை ஸ்கேன் பண்ணி பார்த்து அதுல கேன்சர் இருக்கிறதுக்கு சான்ஸ் எவ்வளோ, எங்க இருக்கிறதுக்கு சான்ஸ் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் பயாப்சி பை பண்றோம். ஸோ இப்பெல்லாம் டாக்டர் கிட்ட PSA ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் MRI டெஸ்ட் கேட்பாங்க யூராலஜிஸ்ட். ரெண்டாவது, உங்களுக்கு அதை பயாப்சி பண்ணி பார்த்து கேன்சர் இருக்கா இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப், ப்ராஸ்டேட்ல கேன்சர் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உடம்புல எங்க கேன்சர் இருந்தாலும், எந்த உறுப்புல கேன்சர் இருந்தாலும் அந்த உறுப்புல மட்டும்தான் கேன்சர் இருந்ததுன்னா அது குணப்படுத்த முடியும். ஸோ ஃபார் இன்ஸ்டன்ஸ் கிட்னியில கேன்சர் எடுத்துக்கிட்டோம்னா, கிட்னியில மட்டும் இருந்ததுன்னா கிட்னி ரிமூவ் பண்ணா சரியா போயிடும். அது போல ப்ராஸ்டேட்ல கேன்சர்னா ப்ராஸ்டேட்ல மட்டும் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலா கியூர் பண்ணிடலாம். நிறைய சான்சஸ் ஆஃப் கியூர். இப்போ ப்ராஸ்டேட்டை விட்டு வெளியில போயிருந்தோம்னா கியூர் பண்றது கஷ்டம். ஸோ அப்போ கண்ட்ரோல் தான் பண்ண முடியும், குணப்படுத்த முடியாது. ஸோ ப்ராஸ்டேட்குள்ளார மட்டும் இருக்கு கேன்சர், நீ எப்படி கண்டுபிடிப்போம்னா அதுக்கும் சில ஸ்கேன்ஸ் எல்லாம் இருக்கு. PSMA PET ஸ்கேன் இருக்கு, போன் ஸ்கேன் இருக்கு. அது மாதிரி சில நிறைய ஸ்கேன்ஸ் பண்ண முடியும். பண்ணி ப்ராஸ்டேட்ல மட்டும்தான் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா 100% குணப்படுத்துறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ அதை எப்படி குணப்படுத்துவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குணப்படுத்துறதுக்கும் பல முறைகள் இருக்கு. ஒன்று சில சமயம் ரொம்ப லோ கிரேட் லோ ரிஸ்க் கேன்சர்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது PSA 70 இறங்குதான்னு பார்க்குறது. யூஸ்வலாக நம்ம ஊர்லலாம் எப்படி அதை வைத்தியம் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, சர்ஜரி இல்லைன்னா கரண்ட் வைக்கிறது, ரேடியேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ சர்ஜரினா எந்த மாதிரி சர்ஜரி ப்ராஸ்டேட் கேன்சருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போலாம் ரொபாட்டிக் சர்ஜரின்னு வந்துருக்கு. சின்ன சின்ன துவாரங்கள் போட்டு நம்ம பிளாடருக்குள்ளார, அதாவது வயிற்றுக்குள்ளார போய் ப்ராஸ்டேட்டை மட்டும் ஆப்ரேஷன் பண்ணி கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடுறது.
அது ஒரு டைப் ஆஃப் ஐடியா ஃபார் ப்ராஸ்டேட் கேன்சர். இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ரேடியேஷன் ஆல்சோ இட்ஸ் அ பாசிபிள் டைப் ஆஃப் ப்ராஸ்டேட் கேன்சர். இன்னொன்று இப்போ நம்ம உடம்புல நிறைய இடத்துல பரவிடுச்சு ப்ராஸ்டேட் கேன்சர் அப்படின்னா அப்போ கண்ட்ரோல் தான் பண்ண முடியாது. எப்படி கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புலயே விரைக்கொட்டையில டெஸ்டோஸ்டிரோன் அப்படின்னு ஒரு ஹார்மோன் ப்ரொடக்ஷன் இருக்கு. அந்த ஹார்மோன் ப்ராஸ்டேட் கேன்சரை வளர வைக்குது. ஸோ இதை இன்ஜெக்ஷன் போட்டு அந்த ஹார்மோன் லெவலை குறைச்சாலோ இல்லை அந்த டெஸ்டிகல்ஸை கட் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்துட்டாலோ, அது பேர் பைலாட்டரல் ஆர்கிடெக்ட்னு சொல்லுவாங்க, அப்படி பண்ணாலும் இந்த கேன்சரை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ என்ன ஜென்ரலா ப்ராஸ்டேட் கேன்சர் பத்தி நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னா, நம்பர் 1, இந்த PSA டெஸ்ட் ரெகுலரா பண்ணிட்டோம்னா கேன்சர் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்ச முடியும். நம்பர் 2, ப்ராஸ்டேட்குள்ளார இருந்ததோ அது பக்கத்துல மட்டும்தான் இருந்ததோ இப்போ குணப்படுத்துறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு வித் ரொபாட்டிக் சர்ஜரி அண்ட் அதர் மெத்தட்ஸ். 4வது, இந்த மாதிரி ப்ராஸ்டேட் கேன்சர் வந்தவங்க ரொம்ப நாள் பிரச்சனை இல்லாம கண்டினியூஸா நல்லா எடுத்து வைக்க முடியும். கண்ட்ரோல் பண்றோமோ குணப்படுத்துறோமோ some sort of treatment, but definitely long-term outcome looks good. Curie, robotics with a human touch.